ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவன், குக்கர், ஃபயர் இல்லாமல் தான் இந்த மேங்கோ சீஸ் கேக் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படா பண்ணணும்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேங்கோ சீஸ் கேக் பார்த்தீங்கன்னா மேங்கோ சீஸ் கேக் புட்டிங் தான். ஸோ இது மாதிரி 12 மேரிகோல்டு பிஸ்கெட்டை இது மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரஷ் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வரும். அது ஒரு 6 இன்ச் பேனுக்கு இது மாதிரி கொட்டி அப்படியே லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவராது ஃப்ரீசரில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது செட் ஆகி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இது மேங்கோ சீசன் கிடையாது. ஸோ நம்ம வந்து மேங்கோக்காக நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட் மேங்கோ தான் இது மாதிரி கடையிலே கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் மேங்கோன்னு அப்படியே நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ட்ரை ஃப்ரூட்னால லைட்டாக நம்ம வந்து பாயில் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி எடுத்த அப்புறம் ஆறுனப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு க்ரஷ்ஷாக அரைக்க வேண்டியது தான். மேங்கோ ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா சீனி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ புளிப்பாக இருக்கோ சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு அடுத்து வந்து நம்ம பாயில் பண்ண அந்த தண்ணியை ஊற்றி லைட்டாக நம்ம பேஸ்ட் மாதிரி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சீஸ் கேக்கில் நம்ம ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து 250 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி மில்க் மிஸ்ட் க்ரீம் சீஸ் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து சாஃப்ட் ஆகுது வரைக்கும் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ஆனதும் 250 கிராம் கண்டென்ஸ் மில்க் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரெண்டுமே சேர்கிற மாதிரி. ஸோ இது பார்க்குறது லிக்யூட் மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஃப்ளேவருக்காக நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த மேங்கோ க்ரஷ் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம கேக் அன்மோல்ட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், லிக்யூடாக இருக்கும். ஸோ அது வந்து ஜெல்லி மாதிரி ஆக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஜெலட்டின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 டீஸ்பூனுக்கு நம்ம 6 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பாயில் பண்ணி அதை கரையிற வரைக்கும் எடுத்துக்கணும். பேட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பேட்டரை வந்து ஜெலட்டின் மிக்ஸு கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டப்புறம் தான் அதில் ஆட் பண்ணி கலக்கி எடுக்கணும். ஸோ இல்லைன்னா நம்ம ஒழுங்காக வந்து அது ஒன்றும் சேராது. ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு நமக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜெலட்டின் அண்ட் வாட்டர் மிக்ஸை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் வாட்டர் அதிகமாக ஊற்றினால எங்கள் கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் லிக்யூடாக வந்துட்டு இதை வந்து செட் பண்ணி வச்சுருந்த ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட்லேயே இருக்க மேலே அப்படியே நம்ம கரெக்டாக ஊற்றி லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் என்னென்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் செட் பண்ண வைக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு லேயர் ஆட்டு ஒரு மேங்கோ ஜெல்லி க்ரஷ் கொடுக்கலான்னா மீதி இருந்த மேங்கோ வந்து கரெக்டாக நம்ம அளவெடுத்து ஜெலட்டின் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஊற்ற போகிறோம். ஸோ நீங்கள் கரெக்டாக ஜெலட்டின் அளவு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து அது வந்து எங்களுக்கு கரெக்டாக நாங்கள் நினச்ச மாதிரி வரல. ஸோ வந்து அந்த ஜெல்லி எல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்த அந்த கேக் பேட்டர் வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகுதுனால இந்த மேலே இருக்க இதெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஸோ இது அப்படியே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வச்சோம். ஸோ ஃபைனலி அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. இது அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கார்னிஷ் எல்லாம் மேலே கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணும்போது எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக சாஃப்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது கேக்கு கிடையாது, புட்டிங் தான். ஸோ நீங்கள் வீட்டிலே ஓவனு, குக்கர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ், ரெசிபி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.